ராம 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 ராம. ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய முதல் பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். முதல் பகுதியில் நம்ம தினம் ரகுவம்சம் மகாகாவியத்திலேருந்து கதை சுருக்கத்தை கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நேற்றைய பகுதியில் திலீப மகாராஜாவுடைய சாபம் நிவர்த்தி ஆயிடுறது. அவருக்கும் மகாராணி சுதக்ஷினாவிற்கும் அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அவ ரகு அப்படின்ற திருநாமம் சூற்றா. குழந்தை ரகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டு வந்துருக்கான். நல்ல கல்வியறிவு பெற்றவனா இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிறந்த முறையில் அவருக்கு திருமணமும் பண்ணி வைக்கிறார் திலீப மகாராஜா. திலீப மகாராஜாவுக்கு ராஜ்யபாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ரகுவுக்கு முடிசூட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுறது. அப்போ என்னாருது, அவர் 100 அஸ்வமேத யாகங்களை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். யார் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்கிறாளோ அவளுக்கு தேவேந்திர பதவி கிடைக்குமா. யாகத்துக்காக திலீப மகாராஜா யாக குதிரைகளை அனுப்பி வைக்கிறார். அதை பத்திரமா காத்து யாகத்துக்கு எடுத்துட்டு போகிறது ரகுவோடைய வேலையாக இருக்குது. எல்லா வீரர்களும் வர குதிரை எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துருக்கா. 99 குதிரைகள், அதாவது 99 ஹார்சஸ் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாகத்துக்கு சேர்ந்துடுது. கடைசியான குதிரை வந்துருக்கும் போது என்ன ஆறுதுன்னா, தேவேந்திரன் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மாயை மாதிரி மற்றவாளுக்கு தெரியாத மாதிரி அந்த குதிரையை எடுத்துட்டு போயிடுறான். எல்லாரும் அந்த குதிரை எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் தேடின்னு இருக்கா. அப்போ வசிஷ்டருடைய பசுவான நந்தினி ரகுவுக்கு உதவரா. நந்தினி பசு ரகு கிட்ட சொல்றா, இந்திரதேவன் கிழக்கு திசையை நோக்கி இன்விசிபிளா அந்த ஹார்ஸை குதிரையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. இதை தெரிஞ்சின்ற ரகு தேவேந்திரனை பார்த்து, நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாச்சே, இந்த மாதிரி குதிரையை யாருக்கும் தெரியாமல் இப்படி திருட்டுத்தனமாக எடுத்துன்னு போகிறது உனக்கு நல்ல செயலாக படுறதா இல்லையே, இதனால் உனக்கு இகழ்ச்சி தானே கிடைக்கும், இந்த குதிரையை விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது தேவேந்திரன் என்ன சொல்கிறான், இளவரசே, புகழ் இன்றியமையாதது. இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒருத்தந்தான் 100 அஸ்வமேத யாகங்கள் நடத்தி சதக்ரது அப்படின்ற பட்டத்தை பெற்றவன். இதை வேறொருத்தருக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் இந்த குதிரையை நான் கண்டிப்பாக தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட இளவரசன் ரகுவுக்கு கோபம் இதுதான் உங்களோட முடிவுனா நம்ம போர் புரியலாம், யுத்தத்துக்கு தயாராகிடுங்கோ அப்படின்னு சொல்ல, இந்திரதேவனுக்கும் ரகுவுக்கும் நடுவில் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டே வருது. அப்போ என்ன ஆறுது, ரகு விட்ட பானத்தினால இந்திரனுக்கு தோல்ல காயம் ஏற்படுறது. இதனால இன்னும் ரொம்ப கோபமடைந்த இந்திரதேவன் வஜ்ராயுதத்தால ரகுவை தாக்கறான். ரகு கீழே விழுந்துடுறார். ஆனால் விழுந்த மாத்திரமே உடனே எழுந்து நின்றுண்டு பராக்கிரமத்தோட மறுபடியும் சண்டைக்கு தயாராகிறார். இதை பார்த்து இந்திரதேவனுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அவருடைய கோபம் தணிஞ்சு, உனக்கு என்ன வர வேண்டும் கேளு, ஆனால் குதிரையை மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ரகு மகாராஜா, யாக குதிரை இல்லாமலேயே இந்த யாகம் பூரணமாகட்டும், அதுக்கான பலனும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்க, இந்திரதேவனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்ற வரத்தை கொடுத்துடுறார். நல்லபடியா அஸ்வமேத யாகமும் முடிஞ்சிடுறது. திலீப மகாராஜா ரகுவை அரசனா முடிசூட்டிடுறார். அவருக்கும் வயசாயிட்டதுனால திலீப மகாராஜாவும் மகாராணி சுதக்ஷினாவும் காட்டுக்கு சென்று வனப்பிரஸ்த ஆசிரமத்தை ஏற்றுனிடுறா. ரகு மகாராஜாவும் அவருடைய முன்னோர்கள் செய்த மாதிரி ரொம்ப அற்புதமான ராஜ்ய பரிபாலனம் செய்து திக்விஜயம் செய்தன்றிருக்கார். எல்லா திக்குகளையும் வெற்றி கொண்டிருக்கார். திக்விஜயம் முடிஞ்ச பிறகு ரகு மகாராஜா விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகத்தை வளர்க்கிறார். அந்த யாகத்தில் எல்லாத்தையுமே தட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதே மாதிரி ரகு மகாராஜாவும் தன்னலமற்று தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே தானமாக கொடுத்துடுறார். அவர்கிட்ட இருந்த எல்லா பொக்கிஷமுமே காலி ஆயிடுறது. இருந்த எல்லா பொக்கிஷமும் காலி ஆயிட்டதுக்கப்புறம் ரகு மகாராஜா என்ன பண்ணுறார், ராஜ்ய பரிபாலனம் எப்படி நடக்கிறது,
இது எல்லாத்தையும் நம்ம நாளையோட எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். இன்னியோட ரகுவம்சம் எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கதவிருக்ஷாவுடைய ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சி முதல் பகுதியில் ரகுவம்சம் கண்டிப்பாக தொடர்ந்து கேளுங்கோ. எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. ராகவனை போற்றுவோம் இன்னியோடைய 2வது பகுதியில் நாம சங்கீர்த்தனம் கேட்க போகிறேன். எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் கேளுங்கோ. மீண்டும் கதவிருக்ஷாவின் ஸ்ரீ ராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.